நானா பறிக்கிறேன்? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. இன்னொன்று இப்போ பிரபாஸ் மாதிரி, ரஜினி மாதிரி, கமல் மாதிரி பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் உள்ளே வரும்பொழுது, ஆனால் கமல் வரும்பொழுது உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அது பட்ஜெட் வந்து ஒரு சசிகுமார் உள்ளே வந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அது அவருடைய பெரிய மனசு. அந்த படம் வரும்போது குழந்தையாக இருந்தவங்க இன்றைக்கி வாலிபர்களாக இருக்காங்க. இவங்க போய் பார்த்துட்டு அடடா இப்பேற்பட்ட படமா. இன்னொன்று நயன்தாரெல்லாம் வந்த புதுசு அசின்லாம் அப்படியே வந்து வளர்ந்துட்டு இருக்கிற காலம் அது. அப்புறம் இப்போ வர வேண்டிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22 விஜயனுடைய பர்த்டே. அதுக்கு முத நாள் வந்து விஜய் படங்கள் ஒரு 4 படங்கள் வருது. வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐசக். வலைப்பேச்சு அந்தணன் அவர்களுடைய வலையில சிக்கின ஒவ்வொரு நடிகர்கள் பற்றியும் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எந்தெந்த பிரபலங்கள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்க, இந்த படங்களுக்கான ஷூட் முடிஞ்சிச்சா இல்லை ஆரம்பிக்க போகிறாங்களா ஆரம்பிக்கலையா, எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்கிறதுக்கு நான் இல்லை, அந்தணன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ நம்மளுடைய உங்களுடைய வலைப்பேச்சில் வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கான ஒரு புது புது வித்தியாசங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இந்த தடவை நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வீப்ளே மக்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பட வரிசைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புது படங்கள், அதுவும் புது படங்கள்னா பெரிய பட்ஜெட் படங்கள் நிறைய வருது. இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் டைம் வந்து கல்கி பற்றி ஒரு இது நிறைய பேசினோம், அந்த புஜ்ஜி வண்டியை பற்றி பேசினோம். இவ்வளவு பொருட்செலவு பண்ணியெல்லாம் இந்த படங்களை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடுக்குள்ளே ஏன் இப்படி வர்றாங்க? இல்லை சார், இப்போ பேன் இண்டியா படங்கள்னு வந்துடுச்சு. அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படங்களை வெளியிடும் பொழுது அதற்கான பிரம்மாண்டம் வந்து இங்கே தேவைப்படுது. இன்னொன்று இப்போ பிரபாஸ் மாதிரி, ரஜினி மாதிரி, கமல் மாதிரி பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்ஜெட்டு பெருசாகிடுது. இப்போ இந்த கல்கியை பொறுத்தளவுக்கு கமல் வந்து இதில் 3 நாள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா சம்பளம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே. ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. 15 நாள் கால் ஷீட்டு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கு. ஓகே ஓகே ஓகே. புரியுது உங்களுக்கு? 3 நாள் தான் இப்போ எடுத்திருக்காங்க. மீதி மற்ற நாட்கள் வந்து அடுத்த பார்ட்டுக்கு அவங்க எடுக்கணும். அதுக்கே இவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா இப்போ அந்த படத்தோட பட்ஜெட்டை நீங்கள் யோசிச்சிங்க. ஏன் இவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்கன்னா அந்த தரம் வாய்ந்த ஆர்டிஸ்ட்டுகளை அது உள்ளே போடுறது தான். ஓகே. இப்போ கமல் பண்ணுற கேரக்டரை வந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் பண்ணாருன்னு வைங்களேன், நீங்கள் தினம் 10 கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினம் நீங்கள் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்துட்டு ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து நிச்சயமா. ஆனால் கமல் வரும்பொழுது உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அது பட்ஜெட் வந்து ஒரு பெரிய இடத்துல நிற்கிது. அதற்கான பிஸ்னஸும் இருக்குது. இப்போ ஓடிடி ஆகட்டும், அல்லது சேட்டலைட் ஆகட்டும், அல்லது மற்ற ரைட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பெரும் விலைக்கு போகும். அப்போது ஆடியன்ஸும் உள்ளே வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும்பொழுது இவங்க போட்ட பணங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் பணத்தை போடுறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு உதாரணம். நிறைய படங்கள் வந்து அந்த கால்குலேஷனில் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை மையமாக நோக்கி எடுக்கப்பட்ட படங்கள். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய ராஜா சார் படத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிராமத்தை பார்த்துருவோம். பழைய படங்கள்னா நம்ம கிராமம்னாவே இப்படி தான் இருக்குன்னு காமிச்சிருவாங்க. ஆனால் கிராமத்துலேயும் ஒரு வக்ரம் இருக்குது. கிராமத்துலேயும் ஒருத்தனுக்கு காதல் வரும். கிராமத்துலேயும் ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் இருப்பான். அந்த நண்பனுக்குள்ளார ஒரு சில நட்பும் கூடும், அதுவே விரோதமாகவும் மாறும். அப்படி ரீசெண்டாக வந்த படம் வந்து கருடன். ஸோ இந்த படத்தில் சூரியோடைய விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். சூரிய வந்து எக்ஸ்ட்ராடினரி. இந்த படத்தினுடைய ஜீவனே அவர் தான். இதில் வந்து சசிகுமார் உள்ளே வந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அது அவருடைய பெரிய மனசு. வெறும் சம்பளத்துக்காக அவர் இங்கே வந்து நடிச்சிருக்க போகிறதில்ல. அதை தாண்டி சூரிங்கிற ஒரு பையன் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. நாம் பார்த்து வளர்ந்த பையன், அவருக்கு நாம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் தான் அந்த படத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. நிச்சயமா. நீங்கள் ஆரம்பத்தில் கேட்கும்போது வில்லேஜ் படங்கிற மாதிரி பிரிச்சிங்க. ஆனால் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் எப்போவுமே மினிமம் கேரண்டி படங்கள் வந்து வில்லேஜ் படங்கள் தான். ஓகே ஓகே. நீங்கள் சிட்டி படங்கள் எடுக்கும்போது சில நேரம் அது கவுத்து விட்டுரும், சில நேரம் இல்லை பல நேரம். ஓகே. ஆனால் வில்லேஜ் படங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி வரும். இப்போ சாமானியன் படம் வந்து ராமராஜன் படம் வந்துச்சு. அவர் வந்து வில்லேஜ் நாயகன் தான். இந்த படம் வந்து செமி வில்லேஜ் அல்லது ஒரு சிட்டினே வச்சுக்கிங்க. ஆனாலும் ராமராஜனை வந்து நம்ம கிராமத்து நாயகனாக தான் பார்க்குறோம். அந்த பேருக்காக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ஒரு 190 சென்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஒரு 170 சென்டரில் எங்களுக்கு படம் கொடுங்கன்னுலாம் கேட்டிருக்காங்க. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வந்து தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டாரு, இந்த டைரக்டர் வாழவே கூடாது, படத்தை ரிட்டர்ன் பண்ணுன்ட்டார். எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை ஃபஸ்ட்டு வீக்கோட காலி பண்ணிடுங்க, முடிச்சிருங்கன்ட்டார். ஸோ அந்த மாதிரி வீணாக போயிடுச்சு அந்த படம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிராமத்து படங்களுக்கோ அல்லது கிராமத்து நாயகர்களுக்கோ இங்கே வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இப்போ கருடனுக்கு முதல் வெற்றிங்கிறது அங்கேருந்து தான். ஏன்னா ஒரு வில்லேஜ் படம், அந்த வில்லேஜ் ட்ராப்பு, அதை தாண்டி வந்து அந்த படத்தில் ஆர்தர் வில்சனோட ஒர்க்கு. நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த படத்தினுடைய கலரு, அது அந்த பேக்ரவுண்டு, அது மூடு எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிருச்சு. அதேமாதிரி அந்த டைரக்டர் ஏற்கனவே கொடிங்கிற படமெல்லாம் பண்ணார். ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டர். ஸோ அவர் மேலேயும் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு. இது எல்லாமே சேர்ந்து சூரி வந்து அந்த படத்தில் ஒரு மைய கேரக்டராக பண்ணுறாரு. ஒரு காமெடியன் எப்படி இவ்வளோ பெரிய கேரக்டரை தாங்கி பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்கலான்னு உள்ளே வந்தவங்க எல்லாரையுமே அந்த படம் ஏமாற்றலை. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. இதில் உன்னிமுகுந்தன் அவரும் வந்து தன்னுடைய அந்த நெகட்டிவ் ரோலை எப்படியெல்லாம் வித்தியாசமாக கொடுக்க முடியுமோ அவரும் உழைப்பை பயங்கரமாக சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்துக்கான அவருடைய ஸ்லாங் மட்டும்தான் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் ஒட்டாமல் தள்ளி இருந்துச்சே தவிர, ஓகே, பாக்கி எல்லாமே வந்து அந்த மண்மனம் சார்ந்த ஒரு படமாக அது இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அப்போ இதில் வந்து கேரண்டி எந்த ஒரு இயக்குனர்களும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை லைட்டாக தொட்டு அட்லீஸ்ட் வந்து பஸ் ஏறவன் கிராமத்தில் பஸ் ஏறி சென்னையில் வந்து இறங்கினா தான் அவனுக்கு லைஃப். பொதுவாக ஒரு அடிப்படையாக சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கேட்டிங்கன்னா, சார் வில்லேஜ் படம் எப்போவுமே ஏமாத்தாது சார், அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார். சார் இப்போ அடுத்த அப்டேட்டு கூட சில இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரீரிலீஸை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டே ஆகணுன்ட்டு, ரீரிலீஸ்க்கான மோகத்தை பற்றி ஒரு தடவை சொன்னீங்க. அன்னையிலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸுக்கு அடுக்கடுக்காக படங்கள் வந்துட்டுருக்கு. விஜய் சாருக்கா படம் வந்துட்டுருக்கு, கமல் சாருக்கா அடுத்த படம் வந்துட்டுருக்கு, சூர்யா சாரா அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து சில படங்களை பற்றி விமர்சனம் கொடுத்துருக்காங்க. பட் அது ரிலீஸ் ஆகிடுச்சா இல்லை ஆக போகுதா சார்? கஜினி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, கஜினி ரீரிலீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்தியன் வந்துருச்சு. எல்லாருமே வந்து அந்த அந்த அடுத்த தலைமுறை, இப்போ கஜினி வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருஷம் கழித்து இந்த படத்தை இன்னொரு தலைமுறை போய் பார்க்குது. அந்த படம் வரும்போது குழந்தையாக இருந்தவங்க இன்றைக்கி வாலிபர்களாக இருக்காங்க. இவங்க போய் பார்த்துட்டு அடடா இப்பேற்பட்ட படமா, இன்னொன்று நயன்தாரெல்லாம் வந்த புதுசு அசிங்கலாம் அப்படி வந்து வளர்ந்துட்டு இருக்கிற காலம். கண்டிப்பாக இவ்வளவு சாமிங்காக இருக்காங்களே, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இப்போ உள்ள படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே வந்து அவங்க பண்ணுறாங்க. கஜினியை பொறுத்தளவுக்கு அது ரஜினி அஜித் பண்ண படம். ஒரு வாரம் ஷூட்டிங்கே போனாங்க. ஓகே சார், ஓகே சார். ஒரு வாரம் இந்த படத்தோட படப்பிடிப்புக்கே போனார் அஜித். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் எஸ் எஸ் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் ஒரு சின்ன முரண்பாடு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏஆர் முருகதாஸ்ட்ட, சார் நம்ம வந்து தனியாக படம் போயிடலாம், வேறு ப்ரொடியூசரை வச்சு போயிடலாம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு அஜித்து கூப்பிடும்போது முருகதாஸ் வந்து இல்லை நமக்கு தயாரிப்பாளர் தான் முக்கியம்னு சக்கரவர்த்தி கூட நின்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அஜித்துக்கே இவர் மேலே ஒரு பெரிய கோபம் வந்தது. ஓகே சூர்யா வச்சு பண்ணிட்டாரேங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இவர் பாலிவுட் வரைக்கும் ஒரு கொண்டு போச்சு முருகதாசன். கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த படத்தினுடைய வேகம், விறுவிறுப்பு, அந்த படத்தில் வந்து சூர்யா போட்ட எஃபர்ட்ஸு, இது எல்லாமே இப்போ இந்த படம் தொடர்பாக அதில் ஒர்க் பண்ண ஒரு நண்பர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் இதுமாரி அந்த மேலே எழுதியிருக்கிற எழுத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எழுதுறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை வர வச்சுருந்தாங்களாம், கௌதமன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து ஒரு முறையும் எழுதுவாராங்க, ஒரே மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க, எவ்வளோ விஷயம் சார், ஆச்சரியம். அது எத்தனை நாள் ஷூட் போயிருக்கோம்? 10 நாள் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை அழிச்சுட்டு எடுப்பாங்க. ஏன்னா அது அதிகபட்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்காதான். ஓகே சார், கண்டிப்பாக. அந்த லைட்டில் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். நடிச்சு முடிச்சுட்டு விறுவிறுன்னு ஏசி ரூமில் போய் உட்காந்துருவாரன். உட்காந்து மறுபடியும் அதை டச் பண்ணிவிட்டு அல்லது தொடச்சிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக எழுதி அப்படி தான் வந்து ஒரு 10 நாள் இந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய அதுக்குள்ளே இருக்கு. பெரிய விஷயம். இன்றைக்கும் அந்த கதாபாத்திரம் வந்து சாதாரணமாக யாராவது ஒருத்தர் வந்து அதை ரிவீல் பண்ணணும், அதை பற்றி அவங்க தன்னைத்தானே வந்து ஒரு நடிகனாக மாற்றிக்கிட்டு இது பண்ணணுன்னா நண்பர்கள் மத்தியில் கூட அதை அப்படி கஜினி சார் எப்படி அந்த சூர்யா சார் பண்ணாரோ அது மாதிரி நிறைய பண்ணிக்கிறாங்க. சில படங்களில் கூட அந்த மாதிரி வந்திருக்கு. சத்யராஜ் சார் கூட பண்ணியிருப்பாரு. ஆமாம், சும்மா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது ஒன்று. அப்புறம் இப்போ வர வேண்டிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22 விஜயனுடைய பர்த்டே. அதுக்கு நாள் வந்து விஜய் படங்கள் ஒரு 4 படங்கள் வருது. துப்பாக்கி வருது, பகவதி வருது, அப்புறம் வந்து வெளிநாட்டில் மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா
கொரோனா டைமில் அங்கே பெரும்பாலான இடங்களில் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் மாஸ்டரை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் விஜய் படம் ஒன்று வருது, என்ன படம், போக்கிரி வருது. ஸோ இந்த 4 படங்களும் வருது. அதில் என்ன நமக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இப்போ 4 படத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் தியேட்டருக்குள்ளே கொண்டு வரும்பொழுது ஆடியன்ஸே குழம்பிடுவான் எந்த படத்துக்கு முதல்ல போகிறது அப்படிங்கிறது. அப்போது விஜயினுடைய பிறந்த நாளை நிஜமாகவே அவங்க கொண்டாடணும்னு நினச்சாங்கன்னா ஒரு படத்தை கொண்டு வந்தால் தான் அது வந்து பெரிய கொண்டாட்டம். கில்லி எப்படி தனியாக வந்துச்சு, அது எவ்வளோ பெரிய கலெக்ஷன், அது பாக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்லாம் போட்டுருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கவனத்தை இருக்கும். ஒரே நேரத்தில் 4 படம் 3 படம் வந்ததுன்னா அது 10ஓட 11 போயிடும். அது விஜய்க்கே கொஞ்சம் அசிங்கமாக போயிடும். ஸோ இதெல்லாம் உணராமல் அவங்க பாட்டை இறக்குறாங்க. அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு தெரியல. அதான் அந்த கில்லியோட வைப்பு தான் இப்போ வரையும் இருக்கும் போல் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் தனித்தனி ப்ரொடியூசர்ஸ், சரி நமக்கு இந்த மாதிரியான ஒரு லக்கு கிடைக்குன்ற மாதிரியாவது நினச்சிப்பாங்க. நிச்சயமா அது வந்து இப்போ இவங்கெல்லாம் யானை தானே, இப்போ இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ உண்டு இல்லை. யானை இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக விஜய் வந்து அரசியலை விட்டு போயிட்டாரு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த படங்களை இறக்குனா கூட அன்றைக்கே ஓடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பொக்கிஷமாக வச்சுருக்காங்க அந்த படங்களை. ஏஎம் ரத்னத்தை பொறுத்தளவுக்கு கில்லியில் நடுவில் வந்து இந்த மதுரை, கோயம்புத்தூர் இது மாதிரி வந்து கேட்பாங்களாம், சார் நம்ம படத்தை கொடுங்க சார், ஒரு 6 மாதம் ஓட்டிக்கிறேன் தியேட்டரில் அப்படின்ட்டு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இல்லைப்பா, நான் இது ஒரு கிராண்ட் ரிலீஸாக, ஒரு வேர்ல்டு வைடு ரிலீஸாக நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு கிடைக்கிற ஒரு சின்ன தொகைக்கு ஆசைப்பட்டிருந்தாருன்னு வைங்களேன், இவ்வளோ பெரிய தொகையை அவரால் பார்த்துருக்க முடியாது. அதெல்லாம் இருக்குது நிச்சயமா. பட் இவங்க வந்து வதன்னு இறக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே சார், அப்போ பொறுத்து இருந்து கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ இந்த பட வரிசையில் இதுவும் இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அப்போ 96ல் ரிலீஸ் ஆன அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட்டுக்கான ஒரு வைப்பும் இப்போ அதுபடி இருக்குது. பரவாயில்லாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வட்டாரங்களில். ஆமாம், இப்போ இந்தியன் 2 வந்து ஜூன் ரிலீஸுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அது அந்த படத்தை நினைவூட்டுகிற மாதிரி இந்த படம் வருது. ஓகே, இந்தியன். அதான் இது வேற தயாரிப்பாளர். இந்தியன் 2 எடுக்கிறது லைக்கா, இந்தியனை எடுத்தது ஏஎம் ரத்னம். அவர் ஏற்கனவே கில்லியில் வந்து ஒரு பெரிய வசூலை பார்த்துட்டாரு. இப்போ இந்த படத்தை இறக்குறாரு. நிஜமாவே வந்து இந்த படத்தை இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு செல்லிருக்கும். அப்படி வந்து பண்ணியிருப்பாரு சங்கர். கண்டிப்பாக. அன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு மக்கள்கிட்ட, அதை பார்த்து அந்த படத்தோட கனெக்ட் ஆனாங்க. இன்னைக்கு இந்த படத்தை வந்து பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் 2 பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை இது கிரியேட் பண்ணும். தெரிஞ்சோ தெரியாமலோ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நல்ல வரவேற்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய விஷயம். அது என்னவோ தெரியல, சங்கர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர். அஜித் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட், ரஜினியும் அஜித்தையும் சேர்த்து வச்சு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஆமாம், சென்சாரில் வந்து படத்துக்கு